பண்பும் அடக்கமுடன் அமைதி வேண்டும். நன்மதி துவக்கம் வேண்டும். நானிலத்தில் இவை எல்லாருக்கு துன்பமும் துயரமும் வந்து துஞ்சியே வருந்துவார். இங்கே ஏன்னா ஒரு பெண்ணாக பிறந்து விட்டோம். ஆனால் தாய் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழணுமா? அப்படி இருந்தாலும் சின்னஞ்சிறு வயதிலே என்னுடைய தாய் தந்தை இழந்தாலும் இதோ இந்த அமராவதி நாட்டிலே இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் அமரனுக்கு தங்கையாக சாந்தி சாந்தி என்ற பெண்ணாக நான் வாழ்ந்து வருகிறேன். சென்று அண்ணனை பார்க்க வேண்டும். பணிந்தே Wow.
ரொம்ப நாளா என் மனசுல ஒரு கேள்வி இருக்கு, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ரொம்ப நாளா அப்படி என்னமா கேட்க போற? கேட்கட்டுமா? என்ன தெரியுமாண்ணா? ஆமாண்ணா, இது என்னண்ணா இது? அடடே, இத கேக்குறியா? முத்துமணி. ஓ, இதுதான் முத்துமணியா? சரி போகட்டும். அண்ணா, இது என்னண்ணா? இது பவளமணி. அண்ணா, இதுதான் பவளமணியா? சரி, அது போகட்டும் அண்ணா. அண்ணா இங்க பாருங்கண்ணா. ஆமா, இது என்னண்ணா? பசி எடுக்கணுமா? பசி பொறுக்க முடியும். பசி இருக்கட்டும், இது என்னன்னு சொல்லவே மாட்டீங்க. எப்ப கேட்டாலும் எதனா ஒரு காரணம் சொல்லி தப்பு. அடடே, இத பத்தி சொல்ல வேண்டும். ஆமா தானே சொல்றேம்மா, சொல்றேன். காலம் வரும், நேரம் வரும், அப்ப சொல்றேம்மா. சரி, அது போகட்டும். பள்ளியில எல்லா பிள்ளைகளும் என் கூட படிக்கிறாங்க. பள்ளியில ஆண்டு விழா வருதுன்னா எல்லா பெண்ணுங்களும் நல்ல புது ஆடையா உடுத்திட்டு வராங்க. நான் மட்டும் பழைய ஆடையா போட்டுட்டு வரேன்னா எனக்கு ஒரு புது ஆடை வேணும். தங்கா, என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் நீதான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க நீ எதை கேட்டாலும் வாங்கி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆமா. அப்படின்னா எனக்கு புது ஆடை நிச்சயமா வாங்கி தருவீங்களா? வாங்கிட்டு வருவேன். அப்படியே ஆகட்டும். வாங்கிட்டு வாங்கண்ணா. என்னுடைய தங்கையை காப்பாற்ற இந்த பாவிலன் பிச்சை எடுக்கிறேன். என்னுடைய தங்கையை காப்பாற்ற உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள் ஐயா. உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். இந்த பாவிக்கு ஒரு வேண்டுமா? இறைவனவன் சோதனைகள் எந்த இதயத்திலே வேதனைகள் இது ஒரு நாள் வசந்தமில்லை. எந்த இதயத்திலே நிச்சயமா இன்னைக்கு புது ஆளை எடுத்து வருவாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எப்ப கேட்டாலும் எதனா வேலை செஞ்சு எந்த பொருள் கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறாரு. இன்னைக்கு என்ன ஏது என்ன வேலை செய்யறாரு நீ அவர் பின்னாடியே சென்று பார்க்கணும். அண்ணா